மகேந்திராவில் காலை சிற்றுண்டி சாப்பிட்டோம். ஒவ்வொருத்தருக்கு 800 பெர் ஹெட்டு. அதுக்கு என்னவெல்லாம் வச்சுருந்தான்னு பார்க்கலாமா? பனானா ப்ரெட்டு, ஜாமு, பட்டர், ஒயிட் ப்ரெட்டு, டவுனட்டு, பிஸ்கட்டு, கொரிசண்ட், ட்ரை கேக்கு, மஃபின், பாயாசம், ஹாட் மில்க்கு, ஃப்ரூட்ஸு, தர்பூசணி, முலாம்பழம், அப்புறம் தர்பூசணி ஜூஸு, பிஸ்தா மில்க்கு, அப்புறம் இது மட்டும் இல்லை, இன்னும் என்னெல்லாமோ வச்சுருந்தான். டீ, காஃபி, அது குடிக்கிறதுக்கு கப்பு. அது மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இந்த முலாம்பழம், வாழைப்பழம், தர்பூசணி எல்லாம் வச்சுருந்தான். பக்கத்துலேயே ஜூஸ் வச்சுருந்தான். தர்பூசணி ஜூஸு, அப்புறம் பிஸ்தா மில்க்கு இதெல்லாம் வச்சுருந்தான். இது போக இன்னும் டீ, காஃபி வித்தவுட் சுகர் வச்சுருந்தான். பக்கத்துலேயே சுகர் பேக்கெட்டெல்லாம் வச்சுருந்தான். அவளுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து நம்ம கப்பில் விட்டுட்டு குடிக்கலாம். எல்லாமே எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். இந்த பக்கத்தில் அடுத்தப்பில் வடைக்கு பக்கத்தில் சாம்பார் பக்கத்தில் புட்டு, அந்த புட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு கடலைக்கறி, அப்புறம் கேசரி, அப்புறம் பாஜி, அப்புறம் பூரிக்கு அப்புறம் பிஸ்தா மில்க்கு, அப்புறம் பேக்டு பீன்ஸு, அப்புறம் கஞ்சி, கூழ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த கூழ் பார்த்திங்களா, அப்புறம் பொட்டேட்டோ வெட்ஜஸ்ஸு பார்த்திங்களா, பொட்டேட்டோ கறி மாதிரி பண்ணியிருந்தான். அப்புறம் ரவா இட்லி அந்த இதில் வச்சுருந்தான். அதுபோக ரவா இட்லி, ஊறுகாய், ப்ளைன் கர்டு, ரெட் சட்னி, ஒயிட் சட்னி, அதுபோக விதவிதமான தோசை. பெங்களூர் மசால் தோசை, மைசூர் மசால் தோசை, பொடி தோசை, இன்னும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கேட்டு நமக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. அங்கேருந்து நாங்கள் கலங்கரை விளக்கத்துக்கு சென்று பார்த்தோம். இல்லைங்களா, எவ்வளோ அருமையாக இருக்குது. எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அது போய் நின்று அது மேலே ஏறி பார்த்தோம். அதுக்கு லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டு வழியாக மேலே போய் அதை பார்த்தோம். அங்கேருந்து சுற்றி வர பார்க்கும்போது அந்த பீச்செல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கலங்கரை விளக்கம் பார்த்திங்களா, பார்க்குறதுக்கும் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. அது பக்கத்தில் பார்க்கெல்லாம் கூட இருக்குது. நாங்கள் அதில் லிஃப்ட்டில் ஏறி உள்ளே போனோம். ஒரு 4 மாடிக்கு லிஃப்ட் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம படிக்கட்டு ஏறி தான் போனோம். சரிங்களா, லிஃப்ட்டுக்கு வந்து கண்ணாடியில் வச்சுருந்தனால வெளியில் பார்த்துட்டே போக முடியுது. ரொம்ப வசதியாக இருந்தது. அதில் போகிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது பார்த்திங்களா. அப்புறம் அங்கே இருந்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டே போனோம் நாங்கள். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் படிக்கட்டு ஏற வேண்டியது. படிக்கட்டு வந்து உள்ளுக்குள்ளேயே சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அதில் ஏறி போனால் அங்கேருந்து பீச்சை பாருங்களேன். பீச் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆஹா, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அந்த சீனரிலாம் பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாமே அங்கே நல்ல கம்பி அழி போட்டிருக்கான். நம்ம கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப பாதுகாப்பாக அழியெல்லாம் போட்டிருக்கான். அங்கே மேல் வரைக்கும் ஏறிட்டோம். ஏறி அங்கேருந்து அந்த கொல்லம் பீச்சை பார்த்தோம் பார்த்திங்களா. எவ்வளோ அருமையாக இருக்குது. அங்கேருந்து கலங்கரை விளக்கத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக அருமையாக இருந்தது. எல்லோரும் ஜாலியாக எல்லாத்தையும் ரசித்தோம். அங்கங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். இன்னும் என்னென்ன பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் அங்கேருந்தே பார்த்தோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போங்க, பாருங்க. கீழேயே ஒரு பார்க் இருந்தது. அந்த பார்க்கில் வந்து மனித குரங்கு சிலை இருந்தது. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அந்த குரங்கு பார்த்துட்டே போனோம் நாங்கள். பெரிய குரங்கு, பார்க்குறதுக்கே ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது சொன்னீங்களே, அதுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் சாயங்காலம்.
அதுக்கப்புறம் புறப்பட்டு நாங்கள் சென்னை வந்து சேர்ந்தோம்.